17 வயதில் 6 புத்தகங்களை வெளியிட்டு கதாசிரியையாகி உள்ளார் மதுரை மாணவி வித்யா மீனாட்சி. கதை கேட்கும் வயதில் மற்றவர்கள் படிக்கும் அளவிற்கு கதை எழுதும் இந்த மாணவியின் பெயர் வித்யா மீனாட்சி. மதுரை டிவிஎஸ் பள்ளியில் படிக்கிறார். மோகன் ராஜா, ரேணுகா பரமேஸ்வரி தம்பதியினர் தங்களது வாசிப்பு பழக்கத்தை மகள் வித்யா மீனாட்சிக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே ஏற்படுத்தியிருந்தனர். இதனால் பொம்மை கேட்கும் வயதில் கூட புத்தகங்களையே கேட்பார். ஒரு கட்டத்தில் கதை, பாட்டு படித்துவிட்டு தானும் இதுபோல கதை, பாட்டு எழுதப் போவதாக சொன்னவர் சொல்லியபடியே எழுதிவிட்டார். படித்துவிட்டு பெற்றோர் பாராட்டினர். உற்சாகமடைந்த வித்யா 2வது முடிப்பதற்குள், அதாவது 7 வயது நிறைவதற்குள் 6 கதை எழுதிவிட்டார். தனது கதைகளை தொகுத்து ஒரு சிறு புத்தகமாக வித்யா மீனாட்சியின் 8வது பிறந்த நாளுக்கு வந்த குழந்தைகளிடம், பெற்றோரிடமும் பரிசாக வழங்க சிறுகதை புத்தகத்திற்கு நல்ல வரவேற்பு. இதுவரை 6 புத்தகங்கள் வந்துவிட்டன. வித்யாவின் புத்தகங்கள் இப்போது அக்கம் பக்கத்தார், உற்றார் உறவினர்கள், சக மாணவ மாணவியர், ஆசிரியைகள் என்று பலரிடமும் பரவலான வரவேற்பையும் பெயரையும் பெற்றுவிட்டது. வித்யாவின் அடுத்த புத்தக தொகுப்பு எப்போது வரும் என்ற எதிர்பார்ப்பையும் உண்டாக்கி வைத்துள்ளது. இவரது கதைகளை சுவாரஸ்யமான புத்தகமாக தொகுப்பதில் வித்யாவின் அண்ணன் சந்தோஷ் ஹரிஹரனுக்கும் பங்கு அதிகம். தனது வாசிப்பே தன்னை கதை எழுத தூண்டியது என்று கூறும் வித்யா மீனாட்சி, தனக்கு பெரிதும் உதவியது தினமலர்தான் என்று நன்றி மறக்காமல் சுட்டிக்காட்டியுள்ளார். வணக்கம், என் பெயர் எம்ஆர் வித்யா மீனாட்சி. அப்பா பேர் மோகன் ராஜா, அம்மா ரேணுகா ஸ்ரீ பரமேஸ்வரி, அண்ணா சந்தோஷ் ஹரிஹரன். நான் மதுரையில் இருக்க டிவிஎஸ் லக்ஷ்மி ஸ்கூலில் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். சின்ன பிள்ளையிலேருந்தே க்ரியேட்டிவ் ரைட்டிங் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. அது அம்மா ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு 2nd ஸ்டாண்டர்டில் ஒரு பிளான் வச்சுருந்தாங்க. அதனால் 3rd ஸ்டாண்டர்டோட பர்த்டே அன்றைக்கி அதை ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணோம். ஒவ்வொரு வருஷமும் என்னோடய புக்கை பர்த்டே அன்றைக்கி பப்ளிஷ் பண்ணிகிட்டே வந்தோம். 8th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷமும் நான் பப்ளிஷ் பண்ணுவேன் என்னோடய புக்கை. இது எனக்கு நல்ல என்கரேஜிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருந்தது. இதனால் என்னோடய ஃப்யூச்சரில் நிறைய போயம்ஸ் எழுதி நல்ல ஆத்தர் ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. வித்யா மீனாட்சியை வாழ்த்த நினைப்பவர்கள் அவர்களது பெற்றோர் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு எண் 9092706727.